ஏங்க அந்த திருப்பூர்ல அந்த 50% வரி விதிப்புக்கு எதிராக ஏதோ போராட்டம் எல்லாம் பண்றாங்களாமா. அதாவது அமெரிக்கா நம்மளுக்கு ஒரு 25% விதிச்சாங்க. அப்புறம் திருப்பி ஒரு 25% வந்து இந்த செப்டம்பர் மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க இல்லையா? அதனால டோட்டலா 50% வரி விதிச்சிருக்காங்கல்ல. அதனால 100க்கு 68% வந்து திருப்பூர்ல இருக்க அந்த பனியன் கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்கதான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே சார்பாக டிஎம்கேல இருக்க கூட்டணி கட்சிகள்லாம் வந்து திருப்பூர்ல ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி பண்ணாங்க. இது யாருக்கு எதிராக பண்ணாங்கன்னா, டைரக்டா அமெரிக்காவுக்கு எதிராக கிடையாது, பிஜேபிக்கு எதிராக பண்ணாங்க. ஆனா அவங்க கொடுக்குற குற்றச்சாட்டும் யோசிச்சு பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இருக்கிற டோட்டல் இந்தியாவிலேயே வந்து இந்தியாவில் எக்ஸ்போர்ட் ஆகிற 100க்கு 68% வந்து இந்த கிளாத் மெட்டீரியல்ஸ் திருப்பூர்ல இருந்து தான் போகுது. ஸோ அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. என் சொந்த ஊர்லயே வந்து நிறைய பேர் வந்து இந்த டெக்ஸ்டைல் மில்லுக்கு வேலைக்கு போறவங்க, இப்போ வாரத்துல 7 நாள் போய்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வாரத்துல 3 நாள் 4 நாள் தான் வேலை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வேலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. இப்பதான் தெரிய வருது அதோட பாதிப்பு என்ன அப்படின்றது. எப்படி சொல்றது அப்படின்னா, 50% வரி போட்டாங்க. அதாவது இப்போ அமெரிக்கால ஒரு டிஷர்ட் 10 ரூபாய்க்கு வாங்கின டிஷர்ட் இப்போ அவங்க 50% போட்டதுனால 15 ரூபாய்க்கு விற்கும். சரியா? இப்ப 100 ரூபாய்க்கு வாங்கின பொருள் 150 ரூபாய்க்கு அங்க விற்கும். ஆமா, இந்தியன் ப்ராடக்ட் இங்க இருந்து போனது எல்லாமே. யாரும் வாங்க மாட்டாங்க. இதே பொருளை வந்து பங்களாதேஷ்ல இருந்து இறக்குமதி பண்றாங்க. பங்களாதேஷ்ல சேம் மெட்டீரியல், பங்களாதேஷோட ஐட்டம் வந்து 10 ரூபாய்க்கும், இந்தியாவோட ப்ராடக்ட் வந்து 15 ரூபாய்க்கும் விற்க போகும்போது எந்த நாட்டோட ப்ராடக்ட் அதிகமா போகும்? பங்களாதேஷ் 10%. அதுதான் மேட்ரு. நம்மள கீழே டவுன் பண்றதுக்கு வேற ஒண்ணும் இது கிடையாது. இப்போ அமெரிக்கா வந்து பாகிஸ்தானோட பங்களாதேஷோட நம்மளை சுத்தி இருக்க நாடுகளோட நட்புறவுல இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டாந்து நம்மள டாமினேட் பண்றது. இப்ப பங்களாதேஷோட பொருள் வந்து 100 ரூபாய் பொருள் 100 ரூபாய்க்கே போகும். நம்மளோட 100 ரூபாய் பொருள் 150 ரூபாய்க்கு போகும். அப்படிங்க போகும்போது அந்த ஸ்டாக்கு வெளியில போகாது, அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அப்போ அவங்க இங்க இருந்து ஏற்றுமதி பண்றாங்க இல்லையா, அங்க இறக்குமதி பண்ற ஓனர்ஸ் வந்து எங்களுக்கு வேணாம், ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1000 எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ஆர்டர் கொடுக்குறவங்க இந்த வரி விதிப்பு அந்த ஸ்டாக் பேலன்ஸ் இருக்கிறதுனால திடீர்னு 1000 500 மாறலாம், 500 250 மாறலாம், அந்த 250 100 மாறலாம். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து மொத்தமா ஸ்டாப் ஆகி நாங்க பங்களாதேஷ்ல இருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி, அதை விட சீப்பா எங்க கிடைக்குதோ அங்க இருந்து எடுக்க பார்ப்பாங்க. இதுதான் அதாவது வியாபாரிகளோட கணக்கு. இதுதான் 50% வரி அப்படின்றது. இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரமா ஒரு 2 நாள்ல இவ்வளவு தாக்கம் நம்ம தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் அந்த டேட் ஆரம்பிச்சதுல இருந்து ஏதாச்சு ஒண்ணும் இல்ல. இப்போ மீனவர்கள் அனுப்பி வைக்கப்பட்ட 5000 டன்னு சீ ஃபுட்னா மீன், பிரான், இந்தியாவில இருந்து அதிகமா எக்ஸ்போர்ட் ஆகுறது வந்து பிரான். அது ஃபுல்லாவே இப்போ ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்றாங்க. கண்டெய்னர்ல போனது ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, இப்ப ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கு. ஸோ 5000 டன்னுனா இங்க இருக்க மீனவர்களுக்கு எவ்வளவு பாதிப்பு வரும்? நான் அடுத்து அங்க போகாது, அடுத்து அங்க எடுக்க மாட்டாங்க. அப்படிங்க போகும்போது மீனவர்களுக்கு பாதிப்பு, டெக்ஸ்டைல் பாதிப்பு. இந்தியாவில இருந்து அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றது வந்து ஒரு 3 இது சொல்லலாம். கிளாத்து அண்ட் சீ ஃபுட் ஐட்டத்துல இந்த ஸ்ட்ரீம் பிரான் சொல்றோம்ல, பிரான் அந்த இது நிறைய பண்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து இந்த டைமண்ட்ஸ் இந்த இது பண்றாங்க. அப்படிங்க போகும்போது எல்லாமே ஹை ரேட்டா போகும். அதான் டபுளுக்கு டபுள் இல்ல. இப்போ 1 ரூபாய்க்கு விற்கிறது 1.5 ரூபாய்க்கு விற்கும், 100 ரூபாய்க்கு விற்கிறது 150 ரூபாய்க்கு. இந்த மாதிரி டபுள் ஆக போகும்போது இந்தியாவோட மார்க்கெட் வந்து அப்படியே டவுன் ஆயிடும், இந்தியாவோட வளர்ச்சிக்கு பாதிக்கும். ஸோ இந்த வளர்ச்சி எல்லாத்தையும் சரி கட்டுறதுக்கு அரசாங்கத்தோட வேலை. அவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க அந்த ஒரு ரீசன் கொண்டுதான் இப்போ ஐயா மு க ஸ்டாலின் ஐயா கூட இப்போ ஜெர்மனி போயிருக்காப்ல. ஜெர்மனியில கூட ஒரு 7020 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு 26 கம்பெனில போட்டிருக்காங்க. ஸோ அது எப்போ வரும், அது இப்போ ஒப்பந்தம் போட்டது எல்லாமே நடந்துருதா அப்படின்றதுல பெரிய மில்லியன் கொஸ்டின். ஸோ அதனால வந்து இதோட பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா வரும். அதை கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி செய்யணும். இதுக்கு மாற்று என்ன பண்ணலாம் அப்படின்றத அவங்க யோசிக்கணும்.